மூணார் எம்ஜி நகரில் கடந்த மழைக்காலத்தில் இடிந்து ஆபத்தாக மாறிய வீட்டிற்கு பாதுகாப்பு வசதிகள் செய்வதற்கு அதிகாரிகள் தயாராகவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. மீண்டும் மழை அதிகரித்த நிலையில் எந்த நிமிடமும் இடிந்துவிடும் நிலையில் உள்ள வீட்டிற்கு பாதுகாப்பு வசதிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது. மூணார் எம்ஜி காலனியில் கடந்த மழைக்காலத்தில் சேதமடைந்த வீட்டை சரி செய்ய இதுவரை அதிகாரிகள் தயாராகாமல் உள்ளனர். எம்ஜி காலனியை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் தடுப்பு சுவர்தான் எந்த நிமிடமும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளது. கடந்த மழைக்காலத்தில் வீடு ஆபத்தாக மாறியது. வீட்டின் ஒரு பகுதி சரிந்து விழும் நிலையில் உள்ள போதும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை குறித்து பலமுறை பஞ்சாயத்து அதிகாரிகளிடமும் பஞ்சாயத்து உறுப்பினரிடமும் தகவல் தெரிவித்த போதும் வந்து பார்ப்பதை தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் வீட்டில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நேரங்களில் மட்டும் தேர்தல் முடிந்தவுடன் சரி செய்து தருவதாக வாக்குறுதிகள் அளிக்கப்படும் போதும் இதுவரை பணி தொடங்கவில்லை என்றும் வீட்டில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது மீண்டும் மழை பெய்து வருவதால் மேலிருந்து அதிகமான தண்ணீர் வரத்து ஏற்பட்டுள்ளது. ஒரு சுவரின் தாங்குதலில் மட்டுமே வீடு தற்போது நின்று வருகிறது. பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சுரேஷ் தெரிவித்துள்ளார். 2025 இது போனது ஏப்ரல் மாதம். அப்போவுமே நம்ம கூப்பிட்டு எம்ஜி அசோசியேஷனில் மெம்பர்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டினது. அவங்க வந்து பார்த்துட்டு உடனே அர்ஜென்ட்டாக ஒரு முடிவெடுத்து ஒரு கான்ட்ராக்ட்காரங்களை கூப்பிட்டு ஒரு எஸ்டிமேட் எடுத்து உடனே செய்கிறோன்னு சொல்லி செஞ்சாங்க. பஞ்சாயத்துலேயே வந்து பார்த்துட்டு இது வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கல. அப்போது ஒரு 2 லட்ச ரூபா பண்டு வச்சு தரோம் உடனே செய்கிறேன்னு சொன்னாங்க. பின்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. வந்து அளந்து பார்த்துட்டு 10 லட்ச ரூபா இல்லாமல் ஃபண்டு இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ அடுத்த மழையாயிடுச்சு. இது எப்போ வேணாலும் நமக்கு ஒரு ஆபத்தாக தேடலாம். 2 வருஷம் ஆயிடுச்சு இடிஞ்சு. யாருமே வந்து பார்க்கவும் இல்லை. எலெக்ஷன் முடியட்டும் பார்த்துக்கிறோம் செஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சும் செய்யலை. முடிஞ்சு கிராம சபையிலும் சொல்லியாச்சு. எல்லா இடத்துலையும் சொல்லும் போது இந்த செய்யற பண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் செய்யல. இந்த வட்டம் மழையும் ஆயிடுச்சு. ஆனா இங்கே தண்ணியும் மேல இருந்து வருது. ஃபுல்லா இடிஞ்சு இந்த ஒத்த செவுத்துலதான் நிக்குது. வீடு ஒத்த செவுத்துலதான் இருக்கு. ஆனா அதிகாரி யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, சொல்லவும் செஞ்சுட்டா. இப்ப எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, யார்ட்டையாவது தெரிஞ்சவங்கிட்ட சொன்னா எங்க ஓட்டு போட்டீங்க, எந்த கட்சிக்கு போட்டீங்க, அந்த கட்சிக்காரன்ட்டு போய் சொல்லுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி உதாசீனம் பண்றாங்க. இது இந்த வட்டம் சரி பண்ணல. இந்த மழைக்கு இது தாங்காது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை சம்பந்தப்பட்டவங்க எடுத்து எங்களுக்கு செஞ்சு தரணும். கடந்த மழைக்காலத்தில் இடிந்த வீட்டை குறித்து பஞ்சாயத்து அதிகாரிகளிடம் தெரிவித்த போதும் பஞ்சாயத்து அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு பணம் இல்லாமல் செய்ய முடியாது என்று அலட்சியமாக பதிலளித்ததாகவும் வீட்டில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளின் அலட்சியத்தால் எந்த நேரத்திலும் பெரிய அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வீட்டில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்துகள் ஏற்படும் முன் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.